ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், பாருங்கள் குழந்தைகளே, பாபா மிகவும் நுட்பமாக உங்களை வெற்றி மாலையினுடைய மணியாகுவதற்கான சார ரூபத்தில் முழுமையான படிப்பை படிப்பித்து கொண்டிருக்கிறார். இப்போது உங்களுடைய ஊக்க உற்சாகத்துக்காக மட்டுமே பாபா மீண்டும் அதே படிப்பை திரும்பவும் படிப்பித்து கொண்டிருக்கின்றார். பாபா உங்களுடைய ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் தைரியம் குழந்தைகளாகிய நீங்கள் தான் வைக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் ஊக்க உற்சாகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் விடுகிறீர்கள். ஆனால் கொஞ்சம் சமயத்திற்காக பிறகு தினச்சரியாவில் வருவதன் மூலம் தைரியம் இழந்தவராகி விடுகிறீர்கள். மேலும் கூறுகின்றீர்கள், என்ன செய்வேன், எப்படி செய்வேன், புரியவில்லையே. இதுவரை இந்த கேள்விக்குறி உங்களுக்கு அழகாக இல்லை. யாருக்கு பகவான் சர்வசக்திவான் சுயமே படிப்பித்து கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த குழந்தையுடைய வார்த்தை இப்படி இருக்க வேண்டுமா? பாருங்கள், தந்தையினுடைய வீடு செல்வதற்கான சமயமாகிவிட்டது. அது குழந்தைகளாகிய சில குழந்தைகளுக்காக எக்ஸ்ட்ரா மட்டுமே தடை ஏற்பட்டிருக்கிறது. பின்னரும் கூட இறுதியில் எதுவரை பரமாத்மா தந்தையினுடைய படிப்பு பாப் சமான் ஆக்குவதற்கானதாக இருக்கிறது. அதாவது மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக்குவதற்கானதாக இருக்கிறது. வெற்றி மாலையினுடைய மணி ஆக்குவதற்கானதாக இருக்கிறது. இதில் தைரியம் இழந்து, அதாவது பலகீனமான குழந்தைகள் வர முடியாது. தைரியம் இழந்த குழந்தைகள், மேலும் பலகீனமான குழந்தைகள் வெற்றி மாலையின் மொழியில் வர முடியாது. ஆகவே சுயமே யோசித்து சிந்தனை செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் மீண்டும் சிந்தித்து சுமையாகி விட வேண்டுமா, அல்லது பாப் சமான் லேசாகி இருந்து பாபாவின் கூடவே போக வேண்டுமா? சுமையாகி போவது என்றாலே சங்கல்பங்களின் மூலமாக வீணாக யோசித்து கொண்டே இருப்பது. மேலும் பின்னர் அந்த யோசனையினுடைய ரிசல்ட் எதுவுமே வெளிப்படுவதில்லை. ஒரு பொழுதும் தன்னுடைய சூழ்நிலைகளை பற்றி யோசிக்கிறீர்கள். அவ்வப்போது தன்னுடைய சன்ஸ்காரங்களுக்கு வசமாகி செய்த தவறுகளை பற்றி யோசிக்கின்றீர்கள். ஒன்று தவறான சன்ஸ்காரத்துக்கு வசமாகி விடுகிறீர்கள், இன்னொன்று தவறு. அந்த தவறை யோசித்து யோசித்து சுமையாகி விடுகின்றீர்கள். ஒருவேளை புள்ளி வைக்க வரவில்லை என்றால் பிந்துரூபமாகி விடுங்கள். அதுவும் ஆகவில்லை என்றால் பாபுடைய தொடர்பில் வீடு செல்ல முடியாது. பல குழந்தைகள் திடத்தன்மை நிறைந்தவராகி தைரியம் வைத்து பாபுடைய ஸ்ரீமத்தை தன்னுடைய 100% பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பேப்பர் அந்த குழந்தைகளுக்கு கூட வரத்தான் செய்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் தன்னுடைய அனைத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு பாபாவுடைய முழுமையான உதவி கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு உயர்ந்திலும் உயர்ந்த சுமானம் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறீர்கள். கல்பத்தினுடைய வெற்றியாளராக இருக்கிறீர்கள். அதாவது வெற்றி ரத்தனமாக இருக்கிறீர்கள். மேலும் கூறுகின்றீர்கள், இந்த உயர்ந்த சுமானத்தில் நிலைத்திருங்கள் என கூறுகின்றார். ஆனால் குழந்தைகள் என்ன கூறுகின்றீர்கள்? நான் பலகீனமாக இருக்கிறேன், என்னால் இது செய்யவே முடியவில்லை, என்னால் இதை அடையவே முடியவில்லை, என்ன செய்வேன், எப்படி செய்வேன்? இப்படி பலகீனமான சுமானத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். தைரியம் வைப்பதில்லை, மேலும் திடத்தன்மையும் இருப்பதில்லை. பின்னர் உயர்ந்த பதவி எப்படி அடைவீர்கள்? இதற்காக இப்பொழுது பாபாவின் மீது முழுமையான நிச்சயம் வைத்து முன்னேற்றத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் லைட் பரம்பிதா பரமாத்மா பிதாவின் சிரேஷ்ட சந்தான். நான் சுப்ரீம் லைட்டிற்கு கீழே இருக்கின்றேன். சுப்ரீம் லைட்டிலிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது.
என்னிலிருந்து முழு உலகத்தின் மீது பரவிக்கொண்டே இருக்கிறது. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகின் அனைத்து மனித ஆத்மாக்கள் வரை பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகமும் சத்தோ பிரதான நிலையை அடைந்து விட்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.